ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தருடைய திரு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு சத்துரு நாள்தோறும் போராடி கொண்டே இருப்பான். எப்பொழுது உங்களை கீழே விழத்தள்ளலாம் என்று சமயம் பார்த்து கொண்டே இருப்பான். அதற்காக அவன் மனிதர்களை, சூழ்நிலைகளை உங்களுக்கு எதிராக திருப்பி விடுவான். நம்ம ஊர்ல ஒரு முதுமொழி சொல்லுவாங்க, அன்னை எப்போ சாவா திண்ணை எப்போ காலியாகும்னு. இது போல நிறைய பேர் காத்து கொண்டே இருப்பார்கள். உங்களை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கலாம். அது உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த குடும்பத்தினராக கூட இருக்கலாம். நீங்க எப்போ கீழே விழுவீங்க அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கலாம்னு காத்துக்கிட்டே இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்வீர்களா? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவார். நீங்கள் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை மறுதலித்து விட்டான், கீழே விழுந்து விட்டான். இப்பொழுது மனம் கசந்து அழுகிறான். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். விசேஷமாக பேதுருவுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பேதுருவின் மீது எவ்வளவு அன்பு பாருங்கள். ஆண்டவர் பேதுருவை மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். பேதுரு திரும்பவும் எழுந்திருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கீழே விழுந்து விட்டதை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறார்களா? உங்களுக்கு அவமானமாய் தோன்றுகிறதா? தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் தாவீது பத்சேபாள் விஷயத்தில் விழுந்து போனான், ஆனால் திரும்பவும் எழுந்திருந்தான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் எடுப்பித்து கட்டுவார். நீங்கள் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பீர்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதியில் விழுந்து விட்டீர்களோ, ஏதோ ஒரு பிரச்சனையில், ஒரு பாவத்தில் விழுந்து விட்டீர்களோ,
கடன் பிரச்சனையில், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விழுந்து விட்டீர்களோ, நீங்கள் எங்கே விழுந்திருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். இப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற இருள் நீங்கும், உங்கள் வாழ்வு கட்டப்படும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் விழுந்திருந்தாலும், எங்கே விழுந்திருந்தாலும் நீர் அவர்களை எழுந்திருக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருளிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களை நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்வு மறுபடியும் கட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சேவல் கூவுகிறதற்கு முன்னே பேதுரு கர்த்தரை எத்தனை தரம் மறுதலித்தான்? A 1, B 2, C 3, D 4. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.